நம்முடைய இரட்சகரும் மகா பெரியவரும் மகா உன்னதமானவருமாக இருக்கிற, வானத்துக்கும் பூமிக்கும் உயர்ந்தவராக இருக்கிற, சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற, நம் துதிகளிலே பிரியப்படுகிற, நம்மத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற, நமக்குள் உலாவிக் கொண்டிருக்கிற இந்த தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அபிஷேக ஆராதனையிலே அவரை மகிமைப்படுத்தி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நமக்கு நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் நலனும் பாதுகாப்பும் பெருகட்டும். அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியில் நிரம்பி கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசித்து கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த ஆசீர்வாதம் தலைவரை இறங்கட்டும். அல்லேலூயா. வாழ்க்கை குறைவாயிருக்கிறது, குறைவாயிருக்கிற வாழ்க்கையை, நிம்மதி இல்லாத இருக்கிற வாழ்க்கையை, வேதனையோடு இருக்கிற வாழ்க்கையை, கண்ணீரோடு இருக்கிற வாழ்க்கையை, கவலையோடு இருக்கிற வாழ்க்கையை, புலம்பலோடு இருக்கிற வாழ்க்கையை மாற்றுவதற்கு இந்த ஆவியான உனக்குள்ளே வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் இந்த ஆண்டவரை உன் வாழ்க்கையில உனக்கு முன்பாக கொண்டு வருகிறாயோ, நல்லா கவனித்துக் கொள். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையிலே, தனிப்பட்ட உன் வாழ்க்கையிலே, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திலே, உன் குடும்பத்திலே, உன் தலைமுறையிலே, உன் சந்ததியிலே அவர் எப்பொழுதெல்லாம் அவரை முன்பாக கொண்டு வருகிறாயோ, ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. திரும்பவும் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில், உன் சந்ததியில், உன்னை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில், அல்லது நீ வேலை செய்கிற இடத்தில், அல்லது நீ தொழில் பார்க்கிற இடத்தில், அல்லது நீ போகிற வருகிற உட்காருகிற எந்த இடத்தில் இந்த ஆண்டவரை உனக்கு முன்பாக கொண்டு வருகிறாயோ, உலகத்தில் கர்த்தர் தலையை உயர்த்தி கொண்டிருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தலையை உயர்த்தினார். அவரை எங்கெல்லாம் உயர்த்தப்படுகிறதோ அங்கெல்லாம் வருவார். இந்த பாலா சாபதுரிகள் அக்கப்படுகிறோம். இந்த தேவனை, இந்த ஆண்டவரை, மகத்துவரை, வல்லமை உள்ளவரை, மகாராஜாவை எங்க உயர்த்தினாயோ அங்கே கர்த்தரை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. அவரை மாத்திரம் உயர்த்த மாத்திராத. அதனால்தான் எல்லாவற்றும் அறிந்தவன், எல்லாம் இருந்தும், அதிகாரம் இருந்தும், பணம் இருந்தும், வேலையாட்கள் இருந்தும், ராஜ்யம் கையிலிருந்தும், அதிகாரம் கையிலிருந்தும் ஒருவர் சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாகவே வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், சபைக்கு திரும்ப சொல்றேன், இந்த ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே அவரை முன்பாக நிறுத்து உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டு வருவார். அந்த சந்தர்ப்பத்தினால் நீ காத்திரு. எப்போது உனக்கு சபையை வாய்க்கப்படுகிறதோ, எப்போது உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ, அப்ப இந்த உலகத்தின் பார்வைக்கு முன்பாக உன் ஆண்டவரை முன்பாக வை. அற்புதங்களை அவர் வந்து வாழ்க்கை செய்வார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வீட்டுகளில், உன் வீட்டில், உன் குடும்பத்தில் நல்ல நிகழ்வோ, தவறான காரியங்களோ, துக்கமான நிகழ்ச்சியோ, சந்தோஷமான நிகழ்வோ எது நடந்தாலும் உலகத்தின் காரியங்களில் சிக்கிக்கொள்ளாதே. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், தேவனை ஆராதிக்கக்கூடிய பல ஜனங்கள் இருக்கிறார்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள், இந்த பரிசுத்த வேதாகமத்தை சுமக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தங்கள் குடும்பத்தில், தங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும் பொழுது, அல்லது சமாதானம் இல்லாமல், அதாவது துக்க நிகழ்வு நடக்கும் போது, பல பேர் வீடுகளில், பல விசுவாச குடும்பங்களில் சினிமா பாடல்களை இன்றும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனி, இங்கதான் உன் ஆண்டவர் துக்கப்படுகிறார். சிலுவையிலே உனக்காக சிந்தின ரத்தம் இந்த ஆவியானவரை நீ துக்கப்படுத்துகிற நேரமாக இருக்கிறது. வீணா போகுது அந்த ரத்தம். அல்லேலூயா. பல பேரை நான் பார்த்துட்டேன், நான் இருக்கிற இடத்துல பல பேரை பார்த்துட்டேன், பல பேரை பார்த்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போற ஒரு சகோதரிய ஒரு நிகழ்ச்சியில பார்த்தேன், பிறந்த நாள் நிகழ்ச்சியில பார்த்த ஒரு வீட்டு நிகழ்ச்சியில பார்த்த ஒரு வயதை அறிவை அடைந்த ஒரு நிகழ்ச்சியில பார்த்தேன். சபைக்கு போற ஒரு குடும்பம், அந்த சகோதரியை பார்த்தா இதுல இருந்து இது வரைக்கும் பொட்டு வச்சிருக்குது. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா பரிசுத்த வேதத்தை கையில் என்ன பண்ணுது,
போகுது. அல்லேலூயா. இது என்ன விசுவாசம் எனக்கு புரியல. எனக்கு அந்த பார்த்தோன்னே ஆச்சரியமாயிடுச்சு. ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. அவர்களை மேய்க்கிறவன் யாரு இல்லாம, அவங்களை மேய்க்கிறவன் யாரு? சரியானவன் இல்ல. அந்த மேய்ப்பனுக்கு வசந்த முடியல பார்ப்போம். அந்த மேய்ப்பனுக்கு ஐயோ. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நான் திரும்ப சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உனக்கு அவருடைய நாமத்தை உயர்த்த, இந்த புறஜாதிகள் மத்தியில் உலகத்துல அவருடைய நாமத்தை உயர்த்த உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை கத்த தருவாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவரை மகிமைப்படுத்துகிற பாடல்களை என்ன பண்ணான்? பாட வச்சு ஆடியோ போடுறவன் சொல்லுவான். அவனை சொல்லி, இப்படி நீ போடுவதான் ஆடியோ எனக்கு என்ன தேவை? ஆடியோ வேணா எனக்கு தேவையில்லை. நான் உனக்கு உன் வேலைக்கு நான் என்ன கொடுக்குறேன்? உனக்கு பணம் கொடுக்குறேன். நான் சொல்றதை யார் செய்யணும்? நீ செய்யணும். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவர் சொல்றாரு, இவர் சொல்றாரு, அவர் விரும்புறாரு, இவர் விரும்புறாரு அப்படி சொல்லி என்ன பண்றாங்க? சினிமா பாடல்களை போட்டுக் கொண்டிருக்கிற இன்னும் பல கிறிஸ்துவ குடும்பங்கள் உண்டு. அல்லேலூயா. புரிஞ்சுக்க முதல்ல ஒரு சந்தர்ப்பத்தை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வருவார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை மகிமைப்படுத்த நீ முன்பாக வந்தால் உன் வாழ்க்கையில் கர்த்தர் நிரந்தரமாக அவர் தங்கியிருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை செய்வீங்க? எத்தனை செய்வீங்க? இதெல்லாம் நான் யாருக்கும் சொல்ல மாட்டீங்களா? யார் செய்வ? வீட்டுல ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குது. யார் பாட்டை போடனா? அவர் பாட்டை தான் போடணும். கொஞ்ச நேரம் 2 பாட்டு சும்மா உலக சம்பிரதாயத்துக்காக 2 பாட்டு ஆண்டவருடைய பாட்டு போட்டு அதுக்கப்புறம் என்ன பாட்டு போட்டுறாங்க சில பேர். அதை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரு. தெளிவா நீ புரிஞ்சுக்கோ. அது ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் உங்கள் விசுவாசத்தை முடிக்கிறவரும். ஆரம்பமா வாரதா இருக்கணும், முடிவா வாரதா இருக்கணும். நீ ஒரு முடிவு பண்ணிடாத. அல்லேலூயா. அல்லேலூயா. அமைதியா இருக்க. புரியல? சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க. ஒரு வாழ்க்கையில் சந்தர்ப்பத்தை யாருக்கா கத்த செய்ய போறாரு? யாராவது வீட்டுல யாரோ ஒருத்தர் குடும்பத்தில் கத்தர் அற்புதம் செய்ய போறாரு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவன் நாமத்தை உயர்த்து. யாருக்கு கத்த செய்ய போறாரு? சொந்த வார்த்தை நிறைவேற்றுவாரு. இந்த ஆண்டு உன் வீட்டில் நல்ல நிகழ்ச்சி நடக்கும். கத்த செஞ்சுவாரு. ஆமென். அப்ப கத்தரை மகிமைப்படுத்து. நீ யார் என்பதை உலகத்துக்கு காட்டு. அல்லேலூயா. அவன் நல்லவன். ஆமென். விசுவாசத்தை விட்டு விலகாத. ஒரு முறைதான் சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். ஒரு முறைதான் பரலோகத்தின் வாசல் உனக்காக திறக்கப்படும். சும்மா ஆண்டவர் கதவு திறக்க மாட்டாரு. அல்லேலூயா. சும்மா கதவு திறந்து மூடுறது கிடையாது. ஒரு முறை திறந்தா ஒரு முறை திறக்கும், இன்னொரு முறை திறக்கப்படாது. புரிஞ்சுக்கோ. ஆசீர்வாதத்துக்காக காத்திரு. தேவன் வாழ்க்கையில பலத்த காரியங்களை அவர் செய்யட்டும். ஆமென். அல்லேலூயா. ஒருவன் ஒன்றும் இல்லாதவனாய், ஒரு ஆசீர்வாதத்தையும் தன் கரத்திலே பெற்றுக்கொள்ள முடியாதவனாய், எல்லா பிரயாசப்பட்டும் பலன் இழந்து கண் விழித்து பிரயாசப்பட்டு ஒரு நன்மையும் பெறாதவனாய், பெற்றுக்கொள்ள முடியாதவனாய், ஆசீர்வாதத்தை பெறாதவனாய் கரையில வந்து கவலையோடு இருந்தான். அல்லேலூயா. கரை ஒருத்தர் வந்து எப்படி இருந்தான்? கவலையோடு இருந்தான். எப்படி குடும்பத்தை நடத்துறது, எப்படி வாழ்க்கையை நடத்துறது, எப்படி குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கிறது, எப்படி பல தேவைகளை, பொருளாதார தேவைகளை எப்படி சந்திக்கிறது என்று மனக்கலக்கத்தில் வேதனையோடு ஒருவன் அந்த கடற்கரை ஓரத்தில் தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது, தான் செய்யக்கூடிய தொழிலை உண்டாயிருக்கிற அந்த மலையை என்ன பண்ணினாமா? அலசி கொண்டிருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-7 எடுத்து வாசி. 1 டக்குனு
வசனங்களை படிக்க நம்ம முடிச்சிருவோம். கரெக்டா ஒரு 10 நிமிஷம் இந்த செய்தி முடிச்சிருவோம். பின்பு அவர் நல்ல கவனிக்கணும். பின்பு அவர் என்றால் அதுக்கு முன்னாடி இயேசு என்ன செய்யறாரு? நான் உங்களுக்கு ஆவியில சொல்றேன். பின்பு அவர் என்று வேதம் சொல்லுகிறது. நீ ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி அவரை கெம்பீரித்து ஆர்ப்பரித்து அவருடைய நாமத்தை துதித்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறல, அதன் பிறகு அவர் செய்ய போறாரு. என்ன செய்யறாரு? அல்லேலூயா. யார துதிச்ச? எனக்கு யார் ஆராதனை பண்ண? யார மகிமைப்படுத்தின? யார் நாமத்தை உயர்த்தின? இப்ப என்ன அமைதியா இருக்கிற நீ? யார் ஆராதனை செஞ்ச? உன் கர்த்தரை ஆராதனை செஞ்ச உன் துதிகளில் அவர் வாசம் பண்ணினார். அவே இப்ப கர்த்தர் உனக்கு என்ன செய்ய போறாருன்னா, பின்பு அவர் நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அல்லேலூயா. என்ன கேட்க வந்தாங்க? என்ன கேட்க வந்தாங்க? அற்புதம் செய்வாரு, அதிசயம் செய்வாரு, பேயை ஓட்டுவாரு, நோயை குணமாக்குவாரு, கட்டை உடைப்பாரு, கண்ணீரை துடைப்பாருலாம் வரல. நல்லா புரிஞ்சுக்கணும். தெளிவான வசனத்தை திரும்ப படி. பின்பு அவர் நின்றபோது திரளான ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அல்லேலூயா. எதை கேட்கணும்? இந்த வார்த்தை தான் வெளிச்சம் வாழ்க்கையில. அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் பிரகாசம் வாழ்க்கையில வரும். வசனத்துக்கு செவி கொடுத்துட்ட, வசனத்தை காது கொடுத்து கேட்டுட்ட, அற்புதம் தானா வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. வசனத்தை கேட்கும்படி, வார்த்தையை கேட்கும்படி நெருங்கினார்கள். இந்த ஆண்டவருடைய வார்த்தை கேட்க நெருங்கி வா. ஆமென். சபைக்கு எதுக்கு வரணும்? டெக்னிக் பேர் சொல்ற. சபைக்கு எதுக்கு வரணும்? கர்த்தருடைய வார்த்தை கேட்க வரணும். அது செய்வாரா, இது செய்வாரா, இப்படி நடக்குமா, அப்படி நடக்கும். அது பின்னாடி வேதம் சொல்லுகிற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடு. இதை செய். முதலாவது தேவனுடைய ராஜ்யம்னா சபை. தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து அப்படி நீதினா வசனத்தை தேடு. ராஜ்யத்துக்கு வந்து சபைக்கு வந்தோம்னா நீதியை தேடணும். அல்லேலூயா. நல்லா கவனி. புரிஞ்சுக்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் இது சபை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. சபைக்கு வரப்பாரு. வீட்டுல இருந்தா அற்புதம் நடக்காது. வீட்டுக்குள்ளேயே முடங்கிருந்தா கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்க. ஆவியான சொல்ற வார்த்தைகள் உன்னை கொண்டு நீ இருக்கிற கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கேட்டுக்கிறது உன்னை கொண்டு எப்படி இருக்கிறது, எப்படி விஷயத்தை உன்னை கொண்டு நலப்படுத்த இருக்கிற பிரச்சனை இருக்கிற நெருக்கி தருகிற உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போறார். அல்லேலூயா. அதை செய்ய அவருக்கு லேசான காரியம். ஆமென். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ. முதல்ல ராஜ்யத்தை தேடு. ராஜ்யம்னா இது சபை. அடுத்து நீதியை தேடு. நீதினா இது வார்த்தை. இதை தேடிட்டுனா சபைக்கு வந்து வார்த்தையை கேட்டுட்டுனா கத்த சொல்ற மற்றவர்கள் எல்லாம் கூடக்கூடிய கத்தவை தருவார். அல்லேலூயா. நீ எதிர்பார்க்கிற அற்புதம், அதிசயம், சுகம், பலன், சமாதானம், ஆசீர்வாதம், வருமானம், நிம்மதி இதெல்லாம் தானா வந்துடும். இதெல்லாம் கிடைக்கணும்னா எங்க வரணும்? எதிர்பார்க்கிற அதிசயம், உன் பிரச்சனை மாறணும், உன் கஷ்டம் மாறணும், உன் கடன் மாறணும், தீரணும், வியாதி சுகமாகணும், கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும், நிம்மதியா இருக்கணும், நீ சுகமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், நல்ல வருமானம் வரணும், குறையில்லாம இருக்கணும், எந்த தீங்கு வராம இருக்கணும். இதுக்கெல்லாம் முதல் அடிப்படையா இதுதான். இதெல்லாம் உனக்கு தானா அவர் தருவாரு. எதை செஞ்சா அல்லேலூயா. சிம்பிளா உனக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிச்சிட டைம் இல்ல. சிம்பிளா ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சிருந்தேன். நீ டிவி எல்லாம் விளம்பரம் பார்ப்ப, டிவி பாரு, நல்ல நிகழ்ச்சிகளை பாரு, காமெடி பாரு, பல ரியாலிட்டி ஷோகளை பாரு, இதெல்லாம் நல்லது. உட்காந்து சீரியல்லாம் பார்த்து தோல்ச்சிடாத.
எதை பார்க்காத? சீரியலே பார்க்காத. திரும்ப திரும்ப சொல்றேன், செய்தி வர லைவ்ல போயிட்டு இருக்கு. டிவில நீ விளம்பரம் பார்ப்ப, விளம்பரத்துல இது வாங்கினா இது இலவசம். இப்ப 55 இன்ச்சஸ் டிவி வாங்கினா கூட என்ன கொடுக்குறான்? ஹோம் தியேட்டர். சூப்பர், உண்மை, விளம்பரம் போடுறான், கரெக்ட். அந்த டிவி வாங்கினா கொஞ்ச நேரம் பேசு. அந்த டிவி வாங்கினா ஒரு ஹோம் தியேட்டர். ஹோம் தியேட்டர் வாயில வராத குக்கர் வச்சுக்க, இல்ல கேஸ் ஸ்டவ் வச்சுக்க, ஏதோ வச்சுக்க. அது என்ன சொல்லுங்க? இலவசம். இலவசமா இல்லையா? அதை வாங்கின கொடுப்பானா? திரும்ப சொல்லு, கொடுப்பானா? இப்ப நேரா நீ கடைக்கு போற, நேரா கடை போயிட்டியா? கடைக்கு போயிட்டே இல்லையா? கடைக்கு போயிட்டு அந்த ஹோம் தியேட்டர் ஃப்ரீயா போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த ஹோம் தியேட்டர் கொடுப்பானா? என்ன சொல்லுவாங்க? என்ன வாங்கினா? டிவி வாங்கினாதான் ஹோம் தியேட்டர் ஃப்ரீ. ஹல்லேலூயா. எது வாங்கினா? டிவி வாங்கினாதான் ஹோம் தியேட்டர் ஃப்ரீ. நான் இப்ப உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இந்த சத்தியத்தை நீ வாங்கினால், இந்த சத்தியத்தை நீ வாங்கினால் உனக்கு என்ன பிரிய? உனக்கு என்ன பிரிய கிடையாது? என்ன பிரிய? சொன்னது உனக்கு அற்புதம் நடக்கும் போது கைது. உனக்கு அற்புதம் என்ன செய்யற? நீ என்ன எதிர்பார்க்கிற? உனக்கு இந்த ஆண்டவர் என்ன செய்யணும்? உனக்கு இந்த ஆண்டவர் என்ன செய்யணும்? அற்புதம் சொல்றது ஒன்றே சொல்றது. உனக்கு என்ன செய்யணும்? அவரு உனக்கு என்ன நடக்கணும்? உன் பிரச்சனை என்ன? வேலை நிட்டு உன் பிரச்சனை என்ன சொல்லு, வாய்க்குள்ளே சொல்லு, உள்ளத்தினால சொல்லு. உன் பிரச்சனை என்ன? கை நிட்டு. எத்தனை பிரச்சனை உனக்கு? 1 2 3 4 என்னென்ன பிரச்சனை இருக்குது? என்ன பிரச்சனை இருக்குது? கை நிட்டு. என்ன பாது? கை நிட்டு பையா மார்க்க. கை நிட்டு, கையை மூடு. உன் பிரச்சனை எனக்கு இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்குது. உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? யாருக்கு சொல்லாத, யாருக்கு சொல்லு, வாய மூடிய. அப்படியே உள்ளத்தினால சொல்லு, எனக்கு இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இதெல்லாம் அவங்களே சொல்லி கண்ண சொல்லி இந்த பிரச்சனை இப்ப அற்புதம் செய்வார் அவருக்கு. ஏன்னா நீ நீதி வாங்கிக்கிற, சத்தியத்தை வாங்கிக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற. ஹல்லேலூயா. இதை வாங்கிட்ட, நீதியை வாங்கிட்ட, சத்தியத்தை வாங்கிட்ட, வார்த்தையை வாங்கிட்ட, கர்த்தருடைய சத்தியத்தை வாங்கிட்ட, நீ எல்லாம் கேட்கிறியோ அதெல்லாம் உனக்கு இலவசமா கற்றுக் கொடுத்துரும். கைதுக்கு அதெல்லாம் உனக்கு இலவசமா வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. நீ அதை தேடி அங்கேயும் அலைய வேணாம். இங்க போனா கிடைக்குமா நிம்மதி? அங்க கிடைக்குமா? அங்க உதவி கிடைக்குமா? இங்க அற்புதம் நடக்குமா? எதெல்லாம் நீ தேட வேணாம். எதை தேடு? ராஜ்யத்தை தேடி சபைக்கு வந்துரு. தவறாம சபைக்கு தவறாம வந்துரு. வார்த்தையை கவனமா கேளு. அற்புதம் தானா வாழ்க்கை நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு படவை கண்டார். அப்போது கடற்கரையில் 2 படகை கர்த்தர் பார்த்தார். கடற்கரையில் நின்று 2 படகை கர்த்தர் பார்க்கிறாரு. மீன் பிடிக்கிறவர்கள் அந்த படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மீன் பிடிக்கிறவர்கள் படகை விட்டு இறங்கி எதை அலசினாங்க? கதைகள் எனக்கு அவனி கதைகள். படகை விட்டு இறங்கி மீன் பிடிக்க என்ன பண்ணினாங்க? வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. படகுல என்ன இல்ல? படகுல என்ன இல்ல? வலையில இருந்ததானே. என்ன வலையை அலசிக்கிறாங்க அவங்க? என்ன வலையை அலசுறாங்க? எவ்வளவு கஷ்டப்படுற, என்னென்னமோ பண்ணி பார்க்குற, எங்கெங்கேயோ ஓடுற, யார் யாரையோ பார்க்குற, என்னென்னமோ பேசுற, எவ்வளவோ முயற்சி பண்ற, எவ்வளவோ பிரயாசப்படுற, ஒரு ஸ்டெப் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியல, முன்னேறவே முடியல. ஹல்லேலூயா. இன்னும் என்ன அலசிக்கிற? இன்னும் வாழ்க்கை என்ன வளதான்? வெறும் வளதான். ஆமென். ஆமென். என்னென்னமோ பண்றோம், எங்கேயே ஓடுறோம். கர்த்தர் கொடுத்த சுகத்துல, கர்த்தர் கொடுத்த பலன்ல, கர்த்தர் கொடுத்த கிருபையில ஒவ்வொரு நாளும்
ஓடுறோம் ஓடுறோம் பிரயாசப்படுறோம். ஆனாலும் ஓடி ஓடியும் வாழ்க்கை எப்படிதான் இருக்குது? பெருமையா தான் இருக்குது. அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எத்தனை பேரு வாழ்க்கை அந்த நிலைமையில இருக்குது? கையில நீ தூக்காத. உனக்கு தெரியும், உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற உன் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. உன் வாழ்க்கை வெறுமையா இருக்குது. வெறும் மலையை அவர்கள் அலசி கொண்டிருந்தார்கள். நீயும் எவ்வளவு பிரயாசப்பட்டோம், இன்னும் ஒரு படி மேல வர முடியல, இன்னும் முன்னேற முடியல, இன்னும் நிம்மதி இல்லை, இன்னும் சமாதானம் இல்லை, இன்னும் ஆசீர்வாதம் இல்லை, இன்னும் விடுதலை இல்லை. வேதனையோடு இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற. அல்லேலூயா. எப்படி வாழ்க்கையை நடத்துறது, எப்படி குடும்பத்தை நடத்துறது, எப்படி முன்னேறது, எப்படி பிரச்சனையை சமாளிக்கிறது, எப்படி பதில் சொல்றது என்று தடுமாறி கொண்டிருக்கிற வெறும் மலையை அவன் அலசி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அப்படி இருந்தவனை தேடிதான் யார் போனது? அப்படி இருந்தவன் தேடிதான் யார் போனது? பதில் சொல்லு. அப்படி டைம் ஆச்சு. அப்படி இருந்தவன் தேடிதான் யார் போனது? அப்ப நீ அந்த நிலைமையில இருந்தீனா யார் உன்னை தேடி வராரு? யார் உன்னை தேடி வராரு? வர மாட்டாரா? வர மாட்டாரா? சொல்லி இயேசு என்னை தேடி வர சொல்ற. கையில் சொல்லி இதை ஆண்டவர், இது இயேசு, அவர் என்னை தேடி வருவார். வர மாட்டாரா? நீ எந்த நிலைமையில் இருக்கிறவருக்கு தெரியும், உன் பிரச்சனை தெரியும். வெறுமலையை அலசி கொண்டிருந்தார்கள். கர்த்தர் பார்க்கிறாரு, என்ன செய்யறாரு படிக்க பார்க்க. அப்பொழுது நான் சுருக்கமா போறவங்களுக்கு விரிவா போறேன். அப்போது ஒன்றில் ஏறினார். அல்லேலூயா. ரெண்டு படகு நிக்குது. ஒரு படகுல இயேசு ஏறாரு. அது நீயா இருக்கணும். யாரா இருக்கணும்? அது யாரா இருக்கணும்? ஒண்ணு விசுவாசம் இல்லாத படகு, இன்னொன்னு விசுவாசிக்கிற படகு. அல்லேலூயா. நீ எந்த படகு? நீ எந்த படகு? ஒண்ணு விசுவாசம் இல்லாத குடும்பம், இன்னொன்னு விசுவாசிக்கிற குடும்பம். அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அல்லேலூயா. படகை யார்தான்? யார்தான் படகு? நீ ஆண்டவருடைய பிள்ளை தான், கர்த்தருடைய பிள்ளை தான், ஆண்டவரை ஆராதிக்கதான். ஆனா சில பேர் விசுவாசிக்கிற, விசுவாசிக்கிறவர்கள் யாரோ அந்த படகுல ஆண்டவர் என்ன பண்றாரு? ஏறாரு. அல்லேலூயா. இப்ப நம்ம இந்த ஆண்டவர் உனக்குள்ள வருகிறார். இந்த ஆண்டவர் உன் வாழ்க்கையில வருகிறார். இந்த இயேசு உன் படகில் ஏறுகிறார். அல்லேலூயா. இந்த இயேசு உன் குடும்பத்துல வராரு. இந்த இயேசு வாழ்க்கையில வராரு. இந்த இயேசு வாழ்க்கையில வந்து உனக்கு அற்புதம் செய்யும்படி உனக்குள்ள வருகிறார். ஆமென். படகில் ஒன்றில் ஏறினார். அது ஒரு அது வந்து ஒருத்த பேரு, அது ஒரு சீமோனுடைய அந்த பேருக்கு உரிமையானவனே நீதான். யார் உன் படகில் ஏறிக்கிறது? ஏற்றாரு. பாரு இப்போ அவனது இருந்தது. அதை கரையில் இருந்து கொஞ்சம் தள்ளுபடி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது ஒரு பிக் ஸ்டடி நாங்க போட போறோம். சுருக்கமா சொல்றேன், ஒரு சின்ன வார்த்தை சொல்லிடுறேன். இந்த விசுவாசம் இந்த ஆசீர்வாதத்துக்கு உகந்தது அல்ல. ஆமென். இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்தது அல்ல. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை சொல்றாரு, இந்த விசுவாசம் போதாது, இன்னும் கொஞ்சம் விசுவாசம் உனக்கு வரட்டும். இந்த நம்பிக்கை போதாது, இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை பெருகட்டும். இந்த பக்தி போதாது, இன்னும் கொஞ்சம் பக்தி பெருகட்டும். அல்லேலூயா. இந்த பரிசுத்தம் போதாது, இன்னும் கொஞ்சம் பரிசுத்தம் பெருகட்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த கரையில் இருந்து இந்த படகு என்ன பண்ண? கொஞ்சம் தள்ளு, கொஞ்சம் மேல ஏறி வா, இன்னும் கொஞ்சம் விசுவாசத்தை பெருகிக்கொள், இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை கூட்டிக்கொள். இன்னும் எனக்கு ஒண்ணுமே நடக்கல என்று ஏறின இடத்தை விட்டு கீழே இறங்காத. ஏறின இடத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண? மேல வா, மேல வா கொஞ்சம். இப்படியே நிக்காத. நீ இப்படி நிற்பது தேவனுக்கு உகந்தது அல்ல. அல்லேலூயா. எத்தனை சொல்றீங்க நான் மேல வர போறேன்? எத்தனை சொல்ற மேல வர போறேன்? நான் இப்படி கொண்டு வர உனக்கு இன்னும் இந்த ஆண்டவரை நான் அதிகமா நம்ப போறேன். எத்தனை சொல்றேன்? அல்லேலூயா. நான் இன்னும் இந்த ஆண்டவரை அதிகமாய் விசுவாசிக்க போறேன். அல்லேலூயா. நான் இன்னும் ஆண்டவருக்கு அதிகமாய் கீழ்ப்படிய போறேன். அல்லேலூயா. நான் இன்னும் ஆண்டவருக்குள்ளாக இன்னும் பக்தியை வளர போறேன். அல்லேலூயா. எத்தனை சொல்ற? கர்த்தர் சொன்னாரு, கரையில் நிக்கிற படகு என்ன பண்ணு? கொஞ்சம் சத்து போய் தள்ளு.
தள்ளி நல்லா புரிஞ்சுக்க. நீ இருக்கிற இடத்துல நல்லா என்ன கவனி, என்ன கவனி, என்ன கவனி. இருக்கிற இடத்திலேயே இருந்தா, இந்த விசுவாசத்திலே இருந்தா, இயேசு அந்த படகு என்ன பண்ண மாட்டாரு, ஏற மாட்டாரு. ஆமென், அல்லேலூயா. இங்க இருக்கிற படகு அப்படி போய் தள்ளி வந்தினதான் கரையை நிக்கிற நீ, விசுவாசத்துல கம்மியா இருக்கிற நீ, நம்பிக்கையில இருக்கிற நீ, பரிசுத்த வாழ்க்கை வாழாம இருக்கிற நீ, கர்த்தருக்கு பிரியமா இல்லாத நீ, கொஞ்சம் முன்னாடி வா, மேல வா. உன் வாழ்க்கையை கொஞ்சம் என்ன பண்ண, கொஞ்சம் முன்னாடி தள்ளு, ஆழத்துக்கு வா, கொஞ்சம் கரையிலிருந்து ஒரு வாழ்க்கையை முன்னாடி கொண்டு வா. அப்ப இயேசு அந்த வாழ்க்கை என்ன பண்ணுவார், படகுல அவர் ஏறுவார். அல்லேலூயா. எத்திப்ப தள்ள போற, எத்திப்ப தள்ள போற, வாழ்க்கை அடுத்த கடத்தை எத்தி பேர் கொண்டு வர போற, உன் குடும்பத்தை எத்தி பேர் அடுத்த கடத்தை கொண்டு வர போற. யார் கையில இருக்குது, யார் கையில இருக்குது? இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், சீமோனை பார்த்து சொன்னார், சீமோனே உன் படகு கொஞ்சம் என்ன பண்ண, தள்ளு. இல்ல வேணாம் வேணாம், நான் இங்கேயே இருந்துக்கிறேன். நீ உன் பேச்ச நான் ஏன் கேட்கணும், நான் ஏன் சபைக்கு வரணும், நான் ஏன் உன் வார்த்தையை கேட்கணும், நான் ஏன் உன்னை ஆராதிக்கணும், நான் ஏன் உன்னை தெய்வமா ஏத்துக்கணும், நீ அங்கே நில்லு. கத்து என்ன பண்றாரு, உன்னை விட்டுருவாரு. அதே அவன் ஒரு வார்த்தையும் மறுத்து பேசாமல் அந்த படகு என்ன பண்ணான், எத்து போய் கீழ்படி போற. அமே நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோ. இந்த ஆண்டவருக்கு நீ கீழ்பிடித்தால் இவர் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாய் இருப்பார். அமே நிரந்தரமாய் இருப்பார். ஆழத்தில் தள்ளு, ஒரு சற்று தள்ளு. அந்த படகு என்ன பண்ணார், அவரு உட்கார்ந்து அவர் பேசினார். என்ன அர்த்தம் தெரியுமா? இது அர்த்தத்துல சில பேர் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு நேரம் அதெல்லாம் ஷார்ட்டா முடிக்கிறேன். எதுல இயேசு உட்கார்ந்தாரு, படகுனா எது, நீனா யாரு, உன் குடும்பம், உன் வாழ்க்கை, அதுல யாரு வந்துட்டாரு, இயேசு உனக்குள்ள வந்துட்டாருன்னா, இயேசு படகுல உட்கார்ந்து என்ன பண்ணாரு, பேசினாரு. உனக்குள்ள இயேசு வந்தான்னா நீ யாருக்கு சொல்லுவ, நீ பல பேருக்கு பேசுவ, பல பேருக்கு சொல்லுவ. அல்லேலூயா. பல பேருக்கு ஆண்டவர் பத்தி என்ன பண்ணுவ, நீ பேசுவ. படகுல உட்கார்ந்து இயேசு பேசினாரு. உனக்குள்ள இயேசு வந்தான்னா உன் குடும்பத்துக்கு அவரை பத்தி சொல்லுவ, அவர் உனக்கு செய்ய நன்மைகளை சொல்லுவ. இன்னும் பல பேருக்கு இந்த ஆண்டவரை பத்தி என்ன பண்ணுவ, நீ சொல்லுவ. வாய் மூல இருக்காத, யாரை பார்த்தாலும் சொல்லு, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார். அல்லேலூயா. ஆண்டவரை தேடுங்கள் சொல்லு, கர்த்தரை தேடுங்கள் சொல்லு, சபைக்கு வாங்க சொல்லு. வாயை மூடிங்க சும்மா என்ன சொன்னா என்ன நினைப்பாங்களா நினைக்காத. உன் ஆண்டவரை நீ எங்க மகிமைப்படுத்துகிறாயோ அங்கே கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். வைக்கப்பட்டெல்லாம் நிக்காத. சபைக்கு வாங்க சொன்ன என்ன நினைப்பாங்களோ அதை நீ நினைக்காத. சொல்ல வேண்டிய கடமை யாருது, உன் கடமை. நீ சொல்லிடு. வர்றது வர்றதை யாரு கேளுக்குது, அவருக்கு கேளுக்குது. யாரை எப்ப கொண்டு வருமோ அவருக்கு தெரியும். ரட்சிப்பு யாரு, அவருக்கு தெரியும். யாரை எப்ப கொண்டு வரணும் அவருக்கு தெரியும். சொல்ல வேண்டிய கடமை மாத்திரம் தான் நமக்கு, மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஆமென். சுருக்கமா சீக்கிரம் படிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு அந்த மனுஷனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய், முதல்ல ரெண்டு காரியம் நடக்குது பாரு. முதல்ல இங்க இருக்கிற படகை கொஞ்சம் என்ன பண்ண சொன்னாரு, கொஞ்சம் தள்ள சொன்னாரு. எதுவுமே தள்ளுற, வாய்க்க தள்ளுற. இந்த ஆண்டவர் கிட்ட எப்படி சொல்றா, அங்க இன்னும் அங்கே நிக்கிற தூரமா இந்த ஆண்டவர் கிட்ட எப்ப வரப்பாரு, இந்த ஆண்டவர் கிட்ட, இந்த இயேசு கிட்ட எப்ப கிட்ட வர போற, நல்ல கிட்ட வந்துரு. கிட்ட வந்த பிறகு கதை சொல்றாரு, ஒரு ஆசீர்வாதத்தை நான் உனக்காக வச்சிருக்கிறேன், அதை உனக்கு சொல்ல மாட்டேன். அபே நான் முடிவு பண்ணிட்டேன், உனக்கு நான் செய்ய போறேன். எப்ப நீ என்கிட்ட வந்துட்டியோ அந்த செய்தி நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ ஒரே ஒரு வார்த்தை கதை சொல்றாரு, இங்க தள்ள வாழ்க்கையே, இங்க வந்த உன் நம்பிக்கையே இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண, வலையை கொண்டு போய் எங்க போடு. படகு என்ன சொன்னாரு கத்துற, படிக்கப்பா. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, அந்த மனுஷனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போ. ஆழத்திலே உன் படகு என்ன பண்ண, தள்ளி கொண்டு போ. எத்தனை பேர் இன்னும் விசுவாசமா மாற போற, எத்தனை பேர் விசுவாசமா மாற போற. இந்த விசுவாசம் போதாது. அதிசயத்தை நீ பார்க்கறனா, கர்த்தருக்கு அற்புதம் செய்யணும்னா, கர்த்தர் வாழ்க்கையை மாற்றணும்னா, கர்த்தருக்கு பெரிய காரியம் செய்யணும்னா, இந்த பக்தி, இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை போதாது. எங்க போகணும், ஆழத்துக்கு போகணும். என்ன கரையே நிக்கிற பல பேருடைய வாழ்க்கையில் இன்னும் அற்புதம் நடக்காத காரணமே தான் இந்த ஆண்டவர் தெரியும். ஏத்துக்கு நான் சபைக்கு வர எல்லாம் சரி, ஆனா எங்க போகணும் நீ. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆராதனை என்ன தெரியுமா? அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பது, கர்த்தரை துதிப்பது, வேத வசனத்தை வாசிப்பது. இந்த ஆராதனைக்கு போ. ஆமென். கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடு. ஆழத்துக்கு போ. விசுவாசத்தை இன்னும் ஆழப்படுத்து. அவரை துதி. அவர் சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபி. வேதத்தை வாசி. உனக்கு படிக்க தெரியல, அதை தொடர்ந்து வச்சு என்ன பண்ண? அதை உற்று பாரு. என்ன பண்ண? படிக்க தெரியல கூட என்ன கவனி. உனக்கு படிக்க தெரியல, இந்த பரிசுத்த வேதாகமத்தை என்ன பண்ண? அப்படியே ஓபன் பண்ணி அதை என்ன பண்ண? உற்று பார். உன் கண்களுக்கு தெளிவு உண்டாகும். ஆமென். உன் கண்களுக்கு என்ன வரும்? தெளிவு வரும். உன் புத்தி தெளிவாயிடும். நீ சும்மா பார்த்தாலே போதாத. ஆமென். அல்லேலூயா. படகு எங்க போக சொன்னாரு? எத்தனை பேர் ஆழ்த்தி வர? எத்தனை பேர் காலையில எழுந்து ஜெபம் பண்ண போற? எத்தனை பேர் கர்த்தரை துதிக்க போற? சும்மா கண்ணை மூடு சொன்னாலும் நீ கண்ணை திறந்துங்கற. நான் வீடியோ போட்டு பாக்குறேன். இந்த வீடியோ போட்டு பாக்குறேன். இந்த வீடியோ போட்டு பார்க்க இப்போ போய் போட்டுருவாரு. நான் 10 மணிக்கு மேல 11 மணிக்கு மேல இந்த வீடியோ பார்ப்பேன். ஆனா நான் பார்க்கும்போது அதுல நீங்க போறதும், நீங்க வர்றதும், நீங்க அப்படி திரும்பதும், நீங்க இப்படி திரும்பதும், இங்க நீ இப்படி நெடிதான் அங்க என்ன பண்ற வீடியோல தெரியுது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சு நீங்க கத்தி கதறி முறையிட்டு நீங்க வேர்வை சிந்தி கத்தரி சம்பந்தி நிக்கிறோம். நீ நான் போறதும், நீ நான் வர்றதும், அங்க போய் பார்க்கறதும், எங்க நீ பார்க்கறதும், அதெல்லாம் ஆராதனை ஒழுங்கு கிடையாது. எழுந்து நின்னா ஆராதனை முடிகிற வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? அந்த இடத்த விட்டு என்ன பண்ணக்கூடாது? நகரவே கூடாது, கண்ணை திறக்கூடாது. அதுதான் ஆழத்துல போகணும். கண்ணை மூடி என்ன பண்ண சொல்லுவான் உலகத்துல? ஸ்பேஸ். கண்ணை மூடி உலகத்துல என்ன பண்ண சொல்லுவான்? அப்படியே தியானம் பண்ண சொல்லுவான். என்ன பண்ண சொல்லுவான்? அப்படியே தியானம் பண்ண சொல்லுவான். புரிஞ்சுக்கிட்டா தெரியுமா தெரியாத உனக்கு? தெரியுமா தெரியாதா? கண்ணை மூடிக்க அப்படியே என்ன பண்ண சொல்லுவான்? இந்த கால அப்படி மடிக்க, இந்த கால அப்படி மட்டும் கை இப்படி வச்சு என்ன பண்ண சொல்லுவான்? உன்னை தியானம் பண்ண சொல்லுவான். ஏன் கண்ணை மூட சொல்றான்னா, அப்ப மன நிம்மதி உனக்கு வரும். உன் இருதயம் ஆயிடும். உன் சிந்தனை அமைதியா மாறிடும். நீ எதை எதிர்பார்த்து வந்த அதை பார்க்க முடியும். அல்லேலூயா. அதனாலதான் உனக்கு கண்ணை மூட சொல்றாங்க. நீ போறதும், நீ வர்றதும், அங்க என்ன பண்றான்னு பாக்குறதும், இங்க என்ன பண்றான்னு பாக்குறதும், இது எனக்கு பிடிக்கல. நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முன்னாடி தெளிவா பேசுறேன் உங்கள்கிட்ட. திரும்பி போறவங்க வரலாம் போது என்ன பண்ணிட்டா பின்னாடி போயிட்டு இங்க முன்னாடி நிக்க கூடாது. ஆராதனை என்பது ஒழுங்கு ஒன்று இருக்குது. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக ஆராதனை பார்க்கும் வீடியோ போட்டு பார்க்கும்போது ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. தேவ சமூகத்திலிருந்து கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு, தேவ பிரசன்னத்துக்கு போராட வேண்டி இருக்குது. கர்த்தர் இறங்குகிற நேரம், கர்த்தர் கையை செய்கிற நேரம், வேதம் சொல்லுது ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால, ஒரு மனுஷன் தவறு செஞ்சா, ஒரு ஆத்மா தவறு செஞ்சா எல்லார் மேலும் அந்த ஆசீர்வாதம் தடைப்படுது. ஆமென். வேதம் உனக்கு தெரியும். அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடி வந்தாங்க. அப்ப ஒரு இடத்துல கூடி வரும்போது என்ன இருக்கணும்? என்ன இருக்குன்னா எல்லாருக்கும் என்ன வரணும்? ஒரு மனம் வரணும். ஒரே விசுவாசம் வரணும். நான் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறேன், அந்த எண்ணம் வந்தா போதும். ஆமென். உன்னை கண்ணை மூடு கத்த வேண்டியதாகுது, கதற வேண்டியதாகுது. கையை தட்டுன்னு சொல்லி கத்த வேண்டியதாகுது, கதற வேண்டியதாகுது. வாயத்தை வந்து பாடு, கத்த வேண்டியதாக, கதற வேண்டியதாக. பாட தெரியாதவங்க பத்தி பிரச்சனை கிடையாது. பாட தெரிஞ்சவங்க என்ன பண்ண போறாங்க? பாட தெரியலாம் கூட கையை தட்டலாம தட்ட முடியாதா? தட்டலாம். ஓசை எடுக்கிற கைத்தாளம். 10 நரம்புகள் வீணை, அதுக்கு பேரு என்ன நரம்பு? 10 நரம்புகள் வீணை. அதை கொண்டு தேவனை துதிக்கலாம். பாட்டு தெரிந்தாலும் கர்த்தரை துதிக்கலாம். கையை தட்டி பாடல்களோடு சேர்த்து கர்த்தரை துதிக்கலாம். புரிஞ்சுக்க முதல்ல. அதான் ஆழத்துக்கு போறது. எதுக்கு போறது? ஆழத்துல போகணும். ஆழத்துல ஆழம் என்பது வேற. நான் அது உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் ஆழத்துல என்ன நடந்தது அதெல்லாம் இப்ப போக முடியாது. ஆழத்துல கொண்டு போய் கர்த்தர் என்ன பண்ண போறார்? ஆழத்துக்கு போக சொன்னார். போய் அதுக்கு சீமோன், ஐயரே, இயேசுவே, ராத்திரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஒண்ணு கிடைக்கல, ஆசீர்வாதம் வரல, வருமானம் வரல, ராத்திரிலாம் கடல்ல கஷ்டப்பட்டோம்,
எவ்வளவு போராடி பார்த்தா, அங்க போட்டு பார்த்த வலையே இங்க வலையை போட்டு பார்த்தேன், இங்க வலையை போட்டு பார்த்தேன், அங்க போய் கேட்டு பார்த்தேன், அந்த மனுஷனை போய் பார்த்தேன், இந்த அக்கா கிட்ட போனேன், அந்த அத்தை கிட்ட போனேன், பெரியப்பா கிட்ட போனேன், பெரியம்மா கிட்ட போனேன், சித்தி கிட்ட போனேன், சித்தவா கிட்ட போனேன், அண்ணன் கிட்ட போனேன், அண்ணி கிட்ட போனேன், அங்க போனேன், இங்க போனேன், அந்த தள்ளுகாரனை பார்த்தேன், இந்த தள்ளுகாரனை பார்த்தேன், அந்த லோடுக்கு போனேன், இந்த லோடுக்கு போனேன். ஒண்ணு என்ன பண்ணல, ஒரு லோடு வரல, ஒரு தள்ளும் கிடைக்கல, ஒருத்தனை கொடுக்க மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க போய் பார்த்த, அந்த அக்கா போய் பார்த்தா, அக்கா 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 அக்கா, அந்த அக்கா பார்த்தா, இங்க போனா அண்ணா அண்ணா, இது எங்க போனாலும் கிடைக்கல. அந்த லோன் கிடைக்கல பார்த்தா, அந்த லோன் கிடைக்கல, இந்த லோன் கிடைக்கல பார்த்தா, அந்த லோன் கிடைக்கல, அந்த தள்ள கிடைக்க பார்த்தா, அந்த தள்ள கிடைக்கல, இவர் தருவார் பார்த்தா, அவர் தரல, இவர் தருவார் பார்த்தா, அவர் தரல, ஒண்ணுமே இல்ல. ராத்திரிலாம் என்ன பண்ணேன் நானு, ராவெல்லாம் என்ன பண்ணிட்டேன், எங்கெங்க ஓடி கிழக்கு பக்கம் ஓடினா, மேற்கு பக்கம் ஓடினா, வடக்கு ஓடினா, தெற்கு ஓடினா, எந்த முடியும் போட்டேன், ஒரு ஆசீர்வாதமா கையில கிடைக்கல. அங்க போட்டு பார்த்தேன், இங்க போட்டு பார்த்தேன், இங்க போட்டு பார்த்தேன், இங்க போட்டு பார்த்தேன், எதுவுமே கைக்கு வரல. சும்மா வந்து நிக்கிறேன் கரையில. நீ வந்து நிக்கிறது அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஓட விட்டது யாரு உன்ன, ஓட விட்டது யாரு, ஓட விட்டது யாரு, புள்ளியா, ஓட விட்டது யாரு, உன் ஆண்டவர் தான் ஓட விட்டாரு உன்ன. ஆமென். உன் ஆண்டவர் தான் உன்னை ஓட விட்டாரு, ஓட விட்டு தான் உன்னை பிடிப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. வித்தியாசமா இருக்குது. ஓட விட்டு தான் உன்னை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு. நம்ம ராத்திரி எல்லாம் மீன் கடிச்சிருப்பா, இது வரைக்கும் அவன் மீன் பிடிக்கவே வந்திருப்பானா. அவன் தொழில் என்னதான், பேரு தொழில் என்னதான், மீன் பிடிக்கிற தொழில் தான். ராத்திரி எல்லாம் வலை போட்டு என்ன கிடைக்கல அவனுக்கு, ஏன் மீன் கிடைக்கல, அவர் சொன்னாதான் மீன் ஒரு வலையில. ஆமாவா இல்லையா, அவர் சொன்னாதான் வலைக்குள்ள என்ன ஆகும், மீன் போகும், இல்லைன்னா போகாது. மீனுக்கு அவர் சொன்னாதான் போகும் வலையில, இல்லைன்னா போகாது. உனக்கும் வழி திறக்கலன்னா யார் உனக்கு கதவை திறக்கல, இயேசு திறக்கல, உனக்கு ஆண்டவர் திறக்கல. இப்ப திறக்கப்படுற கைத்திருக்கிறது, இப்ப உனக்கான திறக்கப்படுது. எதுவுமே நம்பையோ கைத்திருக்கிறது, இப்ப உனக்கான கதவை இப்ப திறக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சொல்றாரு ஒரு வார்த்தை, ராம் முழுவதும் பிரயாசப்படுறான், கஷ்டப்பட்ட என்னது ஒண்ணு கிடைக்கல. நான் அங்க ஓடி ஒரு 5000 ரூபாய் கேட்டு பார்த்தேன், அங்க ஓடி 10,000 கேட்டு பார்த்தேன், இங்க ஓடி ஒரு 50 ரூபாய் கேட்டு பார்த்தேன், அங்க ஓடி 2000 கேட்டு பார்த்தேன், வீட்டு செலவுக்கு கூட 1000 ரூபாய் கேட்டு பார்த்தேன், 100 ரூபாய் கேட்டு பார்த்தேன், இங்க போன கிடைக்கலையே. ஆமென், ஆமென். ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்ட ஆண்டவரே, அங்க ஓடி பார்த்தப்பா ஒன்னும் கிடைக்கல. இப்ப கதை சொல்றாரு, உன்னை பார்த்து அவர் நம்பி வந்துட்டல, உன் வாழ்க்கையில் அவர் இடம் கொடுத்துட்டல, உன் படகுல அவர் ஏறி உட்காந்துட்டல, அவர் வார்த்தையை கேட்கறல, ராஜ்யத்தை தேட்டல, நீதியை தேட்டல, உனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா. ஹல்லேலூயா. இப்ப அவர் சொல்றாரு, வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும். அதான் கதை சொல்றாரு. ஆயினும் இல்ல, அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு அவரு, ஆழத்தில் கொண்டு போய் என்ன பண்ண, உங்கள் வலைகளை போடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆழத்தில் கொண்டு போய் என்ன பண்ண, வலை என்பது என்னது, வலை என்பது எது, உன் விசுவாசம். ஆமென். ஒரு விசுவாசம் ஆழம் வரைக்கும் போகணும். சும்மா மேலோட்டமா கரையில நின்று ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. உன் விசுவாசம் ஆழத்துக்கு போகணும். சொல்றாரு, உன் வலையை கொண்டு போய் எங்க போடு, ஆழத்துல போடு. மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகள் என்ன பண்ண, போடுங்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், வலையை போட்டாதான் போடலையா. அவன் சொல்றான், ஆண்டவரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒண்ணும் கிடைக்கல, ஆனா இப்ப வார்த்தை மேல எது மேல நம்பிக்கை, எது மேல நம்பிக்கை, யார் மேல நம்பிக்கை, சபை மேல நம்பிக்கை வைக்காத, ஊழியக்கார மேல நம்பிக்கை வைக்காத, யார் மேல நம்பிக்கை வைக்காத, யார் மேல நம்பிக்கை வைய, வார்த்தை 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 மேல நம்பிக்கை வை, இந்த வசனத்தை மேல நம்பிக்கை வை. ஆமென். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என்ன உதிக்கலாம், என்ன உதிக்கலாம், நீதியின் சூரியன் உதிக்கும். ஹல்லேலூயா. அதில் சட்டங்களுக்கு எது இருக்கா, ஆரோக்கியம் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க வெளியே புறப்பட்டு போய் எப்படி இருப்பீங்க, கொழுத்த கதைகளை போய் இருப்பீங்க. ஆமென். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், வார்த்தையை நம்பினா. நான் திரும்ப சொல்றேன், வாக்குத்தத்தத்தை கொண்டு போய் வீட்டுல வைக்காத, வாக்குத்தத்தத்தை கொண்டு போய் வீட்டுல வச்சு சும்மா பார்க்காத, வார்த்தையை வாயில சொல்லு. ஆமென். எழுதி வச்சதை எழுதி வச்ச மாதிரி பார்க்காத, அதை ஒரு வாயில சொல்லு, அறிக்கை பண்ணு,
தினம் தினம் காலையில ராத்திரில அறிக்கப்பட்டு ஆண்டவரே வார்த்தைப்படி வாக்குத்தத்தத்தை கொடுத்துறீங்க. இந்த வார்த்தைப்படியே என் வாழ்க்கை என்ன பண்ணுங்க நீங்க ஆசீர்வதிங்க. கேளு ஆமென். போராடு ஆண்டவரே கேளு. வாக்குத்தத்தத்தை வச்சு கேளு. நீங்க சொன்ன வார்த்தை தானே, உங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை தானே. எனக்கு சுகத்தை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, என் மேல் பிரகாசமா இருக்கு. கேளு, உன்னை நடத்துவார். ஆமென் ஆமென். ஆயினும் அவன் சொல்றான், ஆயினும் உம்முடைய வார்த்தைப்படியே சொல் ஆண்டவரே, சொல் ஆண்டவரே, ஆண்டவரே. எங்கெங்கோ போய் பார்த்துட்டேன், சொல்ல யாருக்கிட்டே போயிட்டேன், எங்கெங்கோ போய் முட்டி மோதிட்டேன், ஒண்ணும் கிடைக்கல. சொல்லு ஒண்ணும் கிடைக்கல, சொல்லு ஒண்ணும் கிடைக்கல. இப்ப இப்ப உங்க வார்த்தையின்படி என் விசுவாசத்தை ஆழத்தில் போடுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. வலையை சொல்றான், உன் வார்த்தையின்படியே என்ன பண்ற, வலையை போடுகிறேன். போட்டான் விசுவாசத்தை தூக்கி. எதுல போட்டான்? ஆழத்துல போட்டான், கடல்ல போட்டான். ஆழத்துல தூக்கி விசுவாசம் தூக்கி போட்டான். என்ன நடக்குது? அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக. ஆமென் அல்லேலூயா. நீ உன் வாழ்க்கை, உன் குடும்பம், நீ செலவுக்கு போக மீதி எடுத்து வைக்கணும். வாழ்க்கை எப்படி மாறணும்? எனக்கு வாழ்க்கை எப்படி மாறினா, 1ஆம் தேதி தொடங்கி 30-31 தேதி வரைக்கும் உனக்கு வர வருமானம் செலவு செய்தது போக மீதி என்ன பண்ண நீ எடுத்து வைக்கணும். அல்லேலூயா. அதுதான் வலைகள் கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். கைதறி கத்திரமை. அல்லேலூயா. உன் விசுவாசத்தை கொண்டு போய் ஆழத்தில் போடு, உன் நம்பிக்கை கொண்டு போய் ஆழத்தில் போடு. இந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு அவர் தருவார். ஆமென் ஆமென் சொல்லுவோம். எத்தனை பேர் கீழ்ப்படி போற? எத்தனை பேர் வார்த்தையை கேட்க போற? வார்த்தையை கேட்டு கீழ்ப்படி. குறைவானதை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிறைவாக்குவார். ஆமென். எல்லா தடைகள் நீக்கி உனக்கு வர வேண்டிய வருமானத்தை, உனக்கு வர வேண்டிய பணத்தை, அது யார் தடை செய்தாலும் உன் கைக்கு வர வேண்டிய பணத்தை கர்த்தர் உன் கையில கொண்டு வந்து அற்புதமாக கர்த்தர் கொடுப்பார். ஆமென் ஆமென். அது நடக்கும். கர்த்தர் உனக்கு செய்வார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கைகள் கர்த்தரை மேம்படுத்துங்கள்.